ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்துட்டு பாம்ஃப்ரெட் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம். என்னென்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, சீரகத்தூள், கொத்தமல்லி, கொஞ்சோண்டு பிளாக் பெப்பரு, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆயில் ஊற்றி கலந்துக்கலாம். ஓகே, நம்ம கலக்கி வச்சிருக்க மசாலா வந்துட்டு மீனில் பிடிக்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு, மைதா மாவு மூணுத்தையும் போட்டு கலக்கிக்கலாம். லெமன் போட்டுக்கலாம். புளிங்க புளிங்க பேசன்றதுக்கப்புறம் மசாலா ரெடி ஆயாச்சு. அடுத்து வந்துட்டு 4 கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். சூப்பர். மல்லித்தலை மேரினேஷனுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா இந்த மாதிரி டீப்பாக கோடு போடணும். அண்ணன் போடுறா நல்லா போடுங்க. மசாலா உள்ளே திணிச்சு விடணும். அங்கே இங்கே உள்ளே திணிச்சு விட்டு நம்ம மீன் வந்துட்டு நல்லா மேரினேஷன் ஆகிடுச்சு. 1/2 hour மேலே விட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே சூப்பராக ஒட்டிக்கிச்சு. இப்போ வந்துட்டு பொரிச்செடுக்கலாம். கமான். ஆயில் ஊற்றுறோம். கரெக்டாக ஓரளவுக்கு கருவேப்பிலை போட்டு பார்க்கணும், வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். பேன் வந்து நல்லா ஹாட்டாக இருக்குது. ஆயில் வந்துட்டு கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்குது. ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக வந்துட்டு நம்ம போட்டு பொரிச்செடுக்கலாம். கமான். ஓகே, மீன் இப்போ அவுட்ஸ்டாண்டிங்காக வந்துருச்சு. வீடுக்கு நடுவுலேயே ஒரு மீனை முடிச்சிட்டோம். இதுதான் அந்த மீன். சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ரவுண்டு எல்லா மீனையும் போட்டு பொரிச்சிடலாம்.
ஃபிஷ்ஷும் அருமையாக புரிஞ்சிருச்சு. நீ எடுத்து வந்துட்டு நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க சாப்பிடுவோம். வரேங்க. பண்ணுற மாதிரி வேண்டாமா? அப்போ சுற்றி வை. சாப்பாடு சாப்பிடுதா? எடுத்து போட்டு கமான் காய்ஸ், வாங்க சாப்பிட்லாம். லெட்ஸ் கோ. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பாம்ஃப்ரெட் ஃபிஷ் ஃப்ரை ப்ளஸ் சிக்கன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாங்க சாப்பிட்லாம். தண்ணீர் கொஞ்சம் கஞ்சி இருக்குல்ல. அவுட்ஸ்டாண்டிங்.